இதேமாரி மக்களை என்னோடய வீடியோக்களெல்லாம் பழைய வீடியோக்களெல்லாம் பாருங்கள். ஏன்னா இப்படி இருக்கிறா, இவ என்ன பேச போகிறா, என்ன நினைக்காதீங்க மக்களை. பழைய வீடியோக்கள் நிறைய பைபிள் வசனங்களும் கதைகளும் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் ஒவ்வொரு கதைகளும் நீங்கள் எடுத்து பாருங்கள் மக்களை. குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, குழந்தைங்களுக்கு அதை பார்க்க சொல்லிக் கொடுங்க. அப்போ அதை படித்து பார்த்தாங்கனால அது அந்த கதைகளை கேட்டாங்கனால குழந்தைங்களுக்கு நல்ல புத்திகள் வளரும். யார் பிள்ளைங்களாக இருக்கட்டும், நல்ல கதை நிறைய சொல்லியிருக்கிறேன் நான். அதனால் அந்த கதைங்களெல்லாம் இப்போ யாரும் நீங்கள் அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, அவ்வளோ லைக் பண்ணுறதில்ல. அதனால தான் நான் விட்டுட்டு வேறு அன்னாடு நடக்கிற சப்ஜெக்ட்டுகளை சொல்லிட்டு இருக்கிறேன். நான் தயவுசெய்து என்னோடய பழைய பைபிள் ஸ்டோரிங்களெல்லாம் எடுத்து பாருங்கள் மக்கள். நிறைய கதைகள் இருக்கும். ஏன்னா நான் இங்கே இருக்கிறப்பே பக்கத்தில் நாங்கள் இருக்கிற எல்லா குழந்தைகளை கூப்பிட்டு வச்சு கதைகளை சொல்லுவேன். பைபிள் கதைகளை சொல்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு மனசில் பதியும். கதையாக சொல்லும்போது தான் குழந்தைங்களுக்கு பதியும். அது மாதிரி சொல்லும்போது நிறைய குழந்தைங்க சேர்ந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, எல்லோரும் பிராமண வீட்டு பிள்ளைங்க கூட எங்கள் 2 பசங்க என் கூட சேர்ந்தாங்க. நிறைய பேர் எங்கிட்ட நிறைய பெரிய பெரிய பசங்களாம் வந்துடுவாங்க எங்கிட்ட கதை கேட்குறதுக்கு. அந்த கதைகளை பைபிள் ஸ்டோரிகளை சொல்லுவேன். நிறைய அந்த விஞ்ஞானத்தை பற்றி சில இதெல்லாம் சொல்லும்போது அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் கதை கேட்பாங்க. சாயந்தரமான உட்காந்து கதை கேட்போம், கதை சொல்லுவோம் 10 நிமிஷம். அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஸ்டடிங்களை அங்கேயே உட்காந்து புக்குங்களை எடுத்து வந்துடுவாங்க. அங்கேயே ஸ்டடீஸ் எல்லாம் முடிப்பாங்க. ஹோம் ஒர்க்கெல்லாம் அவங்கவுங்க முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க மக்கள். அங்கே அது சின்ன ஸ்நாக்ஸ்ங்கெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு 10-15 பிள்ளைகளுக்கெல்லாம் நான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் மக்களை. தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி கதைகளை சொல்லிக் கொடுங்க. நிறைய குழந்தைங்களுக்கு நல்ல புத்திமதிகள் சொன்னீங்கனால பாதுகாப்பாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு பைபிள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய கதைகளை தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பாருங்கள், யார் எடுத்துட்டாலும் யாரை பிடிக்குதோ இல்லையோ ஜீசஸ் எல்லாத்துக்குமே பிடிக்குது. ஏன்னா அவர் நல்லவர்ன்றதை ஜனங்க எல்லா படித்தவங்களுக்கும் தெரியும். என்னென்னா அவங்களோட மார்க்கத்தை விட்டு வெளியே வர முடியாது, அவ்வளோதான். நீங்கள் மார்க்கத்தை விட்டு நீங்கள் வெளியவே வர வேண்டாம். மனசை மட்டும் நீங்கள் மாற்றுங்க மக்களை, வேறு ஒன்றும் வேண்டாம். கர்த்தர் நல்லவர். ஏன்னா அவருடைய கிருபை நமக்கு எப்பயுமே நம்மளை சூழ்ந்து கொண்டே இருக்கும். எந்த ஆபத்து நேரத்திலும் நீங்கள் அவரை கூப்பிடும்போது நிச்சயமாக உங்களை பாதுகாக்கிறார் தேவன் அவர். அதனால் இடைவிடாமல் தொழுதிக்காங்க. இடைவிட உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப சமைச்சிட்டு இருக்கிறப்ப ஸ்தோத்திர பலிக்கு சொல்லிகிட்டே சமைங்க. அது நல்லது உங்களுக்கு. ஏன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கணும்னா நல்ல சமையல் கூட சுவையாக இருக்கும் மக்களை.